Hi friends, welcome to Ram's Vision. First of all, congratulations to Team India for winning the Champions Trophy Final 2025. Oh my god, what a game it was. Oh my god. ரியலி சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் செம்ம டென்ஷனாகவே இருந்தது ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வர. யார் ஜெயிப்பாங்கன்னே தெரியாமல் இந்த மேட்ச் போயிருக்கு. உண்மையாக சொல்ல போனோம்னா இதுதாங்க ஃபைனல் மேட்ச். வர்தியான மேட்சாக இருந்ததுங்க. குடோஸ் டு நியூசிலாண்ட். அவ்வளோ டஃப் கொடுத்தாங்கப்பா நமக்கு அவங்க எப்பயுமே நமக்கு டஃப் தான் கொடுப்பாங்க ஐசிசி டோர்னமெண்ட்ஸில் முக்கியமாக. அண்ட் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சுங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ரோஹித் சர்மா பற்றி நம்ம பேசலாம். கேப்டன் ஸ்நாக் விளையாண்டுருக்காரு 76 சூப்பர் இன்னிங்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரேயாஸ் ஐயர் 48 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம அக்ஷர் பட்டேல் நல்லா விளையாண்டார். அதுக்கப்புறம் எப்பயும் போல் நம்ம கேஎல் ராகுல் அண்ட் கூல் அண்ட் ஸ்டெடியாக பொறுமையாக நின்று விளையாண்டு ஜெயிச்சு கொடுத்துட்டாரு. அண்டு அதுக்கப்புறம் நம்ம சொல்லணும், நம்ம ஹார்திக் பாண்டியாவை நம்ம மறக்க முடியாது, சூப்பராக விளையாண்டார். அண்ட் அதுக்கப்புறம் பவுலிங் பற்றி பேசணுன்னா நம்ம வருண் சக்கரவர்த்தியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த டோர்னமெண்ட்லேயே பார்த்திங்கன்னா நம்ம ரோஹித் சர்மா அவரை ட்ரம்ப் கார்டு மாதிரி யூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் அவரும் பார்த்திங்கன்னா அதுக்கு ஏற்றாப்பில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நியூசிலாண்டோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் பார்த்திங்கன்னா 50 அபவ் இருக்கும்போது வருண் சக்கரவர்த்தியை பவுலிங்கில் கொண்டு அவர் தான் ஃபஸ்ட் விக்கெட் எடுத்தார். ஸோ அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் குல்தீப் யாதவ் பேக் டு பேக் விக்கெட்ஸ் எடுத்தார், ரச்சின் ரவீந்திரா, கேன் வில்லியம்சனோடது. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா அவங்க 50 ஓவர்ஸில் 251 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் பார்த்திங்கன்னா செமையாக இருந்தது. நம்ம சுப்மன் கில் அண்ட் ரோஹித் சர்மா போலது 100+ பார்ட்னர்ஷிப். அதுக்கப்புறம் அந்த கிளேன் ஃபிலிப்ஸோட கேட்ச் பார்த்தீங்களா, என்னையா மனுஷன் அவன் சூப்பர் மேன் மாதிரி அங்கங்கே பறந்துக்கிட்டே இருக்கார், பிடிச்சா ஒத்த கையில் தான் பிடிப்பேன் அப்படின்னு சொல்லி. அண்ட் உண்மையை சொல்ல போகணுன்னா நியூசிலாண்ட் தாங்க வேர்ல்டுலே பெஸ்ட் ஃபீல்டிங் சைடுன்னு சொல்லலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். உண்மையை சொல்லணும்னா அவங்க அவங்களால என்ன முடியுமோ எல்லாமே கொடுத்துட்டாங்க இந்த மேட்ச்சில். ஒரு ரன்னுக்கு போராட வச்சாங்க நம்ம இந்தியன்ஸை. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு நியூசிலாண்ட் ஆஸ் வெல். எனக்கு பார்த்தீங்கன்னா நியூசிலாண்ட் எனக்கு உங்கள் டீமை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் நம்ம இந்தியாவை தவிர மற்ற எந்த கண்ட்ரி கூட நீங்கள் ஃபைனல் விளையாண்டாலும் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். ஐ மீன் நான் மட்டும் இல்லை, ஹோல் இண்டியன்ஸே உங்களை லவ் பண்ணுறாங்க, சரியா? ஸோ பட் நீங்கள் எங்கள் கூட விளையாண்டதுனால நாங்கள் இந்தியன்ஸ் இல்லையா, ஸோ நம்ம இந்தியன்ஸ்க்காக தான் சப்போர்ட் பண்ணுவோம். பட் ஓகே, நீங்கள் இயர் 2000 எங்களை தோற்க அடிச்சிங்க, சரியா, ஐசிசி நாக் அவுட்டில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ 2025 தான் நாங்கள் அவங்கக்கிட்ட ரிவெஞ்ச் எடுத்திருக்கோம். ஸோ இந்த மேட்ச் அவ்வளோ டென்ஷனாக இருந்ததுங்க. எப்பா என்ன சொல்கிறது, பெண்டுலம் மாதிரி ஒரு பக்கம் ஒரு டைம் நியூசிலாண்ட் பக்கம் ஸ்விங் ஆகுது, ஒரு டைம் இந்தியா பக்கம் ஸ்விங் ஆகுது. அப்படியே சீட்டோட எட்ஜிலே உட்காந்து மேட்ச் பார்க்குற அளவுக்கு அந்த அளவுக்கு இவ்வளோ டஃப்பாக இருந்ததுங்க இந்த மேட்ச் பட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு டீம் இந்தியா ஒன்ஸ் அகெயின். பேக் டு பேக் இப்போது 2024 நம்ம T20 வேர்ல்டு கப் வின் பண்ணோம். இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின் பண்ணியிருக்கோம் ஆஃப்டர் 2013. பார்த்துக்கோங்க, அவ்வளோ இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ நம்ம வின் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆஸ் அன் இண்டியன், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், ஓகேவா? ஸோ இது ஜஸ்ட் எனக்கு ஒரு ஹாப்பினஸில் நான் இந்த வீடியோ க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட. அண்ட் மறக்காமல் நம்ம சேனல் ராம்ஸ் விஷன் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ see you all in the next video guys. அது வரைக்கும் love you all, டாட்டா, bye bye, take care. See you all in the next video guys. Bye bye.